அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சகோதரி இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, நல்லவர்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இந்த கெட்டவர்கள் அவர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, அதற்கு என்ன காரணம்? சரி, இப்போ போன ஜென்மத்தில் அவர்கள் ஏதோ நல்லது பண்ணால் அவர்கள் இந்த ஜென்மத்தில் சௌரியமாக வாழ்கிறார்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் அவர்கள் இந்த ஜென்மத்தில் கெட்டவர்களாக வாழ்கிறார்களே, நல்லவர்களாக அவர்கள் வாழவில்லையே, அதற்கான காரணம் என்ன? அவர்கள் போன ஜென்மத்தில் நல்லவர்களாக இருந்தால் இந்த ஜென்மத்திலும் நல்லவர்களாக தானே இருக்கணும். போன ஜென்மத்தில் கெட்டவர்களாக இருந்தால் இந்த ஜென்மத்திலும் கெட்டவர்களாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்து நம்ம அதை மாதிரி நினச்சிக்கிறோம். என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன ஜென்மத்தில் நல்லவங்களாக இருந்தால் இந்த ஜென்மத்திலையும் நல்லவங்களாக தானே இருக்கணும், இந்த ஜென்மத்தில் கெட்டவங்களாக இருந்தால் போன ஜென்மத்திலையும் கெட்டவங்களாக தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அது அப்படி கிடையாது. இந்த மாற்றங்கிறது ஒரு மனிதனுக்குள்ளார எப்போ வேணுமோ நிகழலாம், எப்படி வேணுமானாலும் நிகழலாம். ஆனால் அதற்கு காரணம் யார்? அவனுக்குள் மாற்றம் வருவதற்கான காரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கனால், அவன்தான் முக்கியமான காரணமாக இருப்பான். அவனை சார்ந்து சில விஷயங்கள் அவனை தூண்டியிருக்கும். சில நிகழ்வுகளோ, சில நல்ல குருநாதர்களாலேயோ, இல்லை நல்ல கதைகளின் மூலமாகவோ, எதனாலேயோ அவன் விழிப்படைந்திருப்பான். அவனுடைய அறிவு தூண்டப்பட்டிருக்கும். அதனுடைய காரணமாக அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் நல்லவனாக மாறியிருப்பான். இப்போ நீங்கள் கெட்டவர்கள்லாம் மாறக்கூடாதுன்னு நம்ம நினைக்கக்கூடாது. நல்லவர்கள்லாம் கெட்டவங்களாக ஆகக்கூடாதா அப்படின்லாம் ஒரு ரூலும் இல்லை. இது சுதந்திரமாக இந்த இறைநிலை என்பது உங்களை விட்டுருக்கு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி, இந்த இறைநிலை நீங்கள் பூமியில் போய் சுதந்திரமாக, நிம்மதியாக, சந்தோஷமாக நீங்கள் ஒரு விளையாட்டாக இந்த வாழ்க்கையை விளையாண்டுட்டு வாங்க, இந்த வாழ்க்கை என்பதே ஒரு விளையாட்டாக விளையாண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த இறைநிலை, இந்த இயற்கை நியதியும் அனுப்பிச்சிருக்கு, இந்த இயற்கையும் அமைச்சிருக்கு. ஆனால் நான் சந்தோஷமாக இங்கே வாழலை, விளையாட்டாக வாழலை, ரொம்ப சீரியஸாக வாழுறேன், நான் ரொம்ப பரபரப்பாக வாழுறேன், நான் சுயநலமாக வாழுறேன் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாக உங்கள் வாழ்க்கையில் நீங்களே முடிவெடுத்து கொண்ட ஒன்று, உங்களை சார்ந்த ஒன்று. உங்களை சார்ந்த ஒன்று என்றால் உங்களுடைய மூதாதையர்கள், உங்கள் அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவர்களும் இந்த வாழ்க்கை முறையில்தான் வாழ்ந்து இருப்பார்கள். அவர்களுக்கும் ஆர்டர் என்ன, இறைநிலை எப்படி அனுப்பிச்சிருக்குன்னா, நீங்கள் போய் விளையாட்டாக போய் நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய ஆணை. ஆனால் நம்மளாம் இங்கே ரொம்ப சீரியஸாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக விளையாண்டுருக்கோம். இப்போ இந்த வாழ்க்கையை நாம் ரொம்ப சீரியஸாக விளையாடுவதற்கு என்ன காரணம்? காரணம் நிறைய இருக்குது. முதல்ல, நான் விளையாட்டாக வாழ்வதற்கான வழிமுறைகள் எனக்கு தெரியல. ஒழுக்கமாக இப்படி உங்கள் வாழ்க்கையை நீங்கள்
ரொம்ப சீரியஸாக விளாண்டுக்கிட்டு இருக்கீங்க. அதற்கான விளையாடுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த விளையாட்டாக நாம் வாழக்கூடிய வழிமுறைகளை நான் யாரிடம் கற்றுக்கொள்வது, யார் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பா அப்படின்னால் அதுக்கு தான் ஒரு குருநாதர் தேவை. நான் ஒழுக்கமாக என் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, உண்மையாக என் வாழ்க்கையை எப்படி வாழ்வது, நான் எப்படி வாழ்வதற்காக இங்கு வந்தேன், ஆனால் அப்படியெல்லாம் வாழாமல் எப்படியெல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையெல்லாம் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மிகவும் பரபரப்பாகவும் எதையும் யோசிக்காமலும் மற்றவர்கள் எந்த வாழ்க்கை முறையை வாழ்ந்தார்களோ அது உண்மையான வாழ்க்கையா நல்ல வாழ்க்கையா அப்படின்ற எந்த கேள்வியும் கேட்காமல் அந்த வாழ்க்கையை தொடர்ந்து நாமளும் வாழ்வதற்கான முயற்சியை காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ இதிலிருந்து மாறணும். இந்த இயற்கை உங்களை எதுக்காக அனுப்பிச்சது அப்படின்னால் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வதற்கு தான் அனுப்பிச்சது. இந்த இன்பம் என்பதோ துன்பம் என்பதோ இயற்கையானதா செயற்கையானதா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துன்பம் என்பது இன்பம் என்பதும் செயற்கையானது தான், இயற்கையானது அல்ல. உங்களுடைய முழுமையான தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வாழணும்னு விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இன்பமாகவும் சில நேரங்களில் ஆனந்தமாகவும் வாழ்வதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்க. முயற்சியை செய்கிறீங்க, ஆனால் செயல்பட மாட்டீங்க. அப்போ உங்களோட செயல்பாடு எல்லாம் துன்பத்தை நோக்கிய பயணமாக இருக்குது, இன்பத்தை நோக்கிய பயணமாக இல்லை. இது எல்லாத்தையும் எது நிர்ணயிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனம்தான் நிர்ணயிக்குது. மனம்தான் எல்லா வேலையும் செய்யுது. அறிவை கொண்டு நாம் ஆலோசித்து எப்படி செயல்படுவது, எந்த வழியில் நாம் போகணும், எந்த வழியில் போகக்கூடாது அப்படிங்கிறத அறிவை கொண்டு நாம் நல்ல குருநாதரை அணுகி நம்மளுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறாரோ, நல்ல குருநாதர் அவருடைய அறிவுறுத்தலின்படி நீங்கள் வாழ்வது என்பதே சரியான வாழ்க்கையாக இருக்கும். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய அடிப்படை அவன் எதுக்காக இந்த உலகத்தில் இந்த பூமிக்கு அவதரித்தான் என்றால் அவன் தன்னை உணர்வதற்காகவும் தன்னுடைய இறைநிலையை உணர்வதற்காகவும் தான் இங்கே வந்தான். ஆனால் அந்த வேலையை விட்டுட்டு அவன் மற்ற வேலைகள் எல்லா வேலையும் இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கான். செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டான், எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கான். இந்த வேலையெல்லாம் நிம்மதி கொடுக்கும் என்ற ஒரு உள்நோக்கத்தில் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு இது எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் என்று அவன் நல்லா படித்தான். அதுக்கப்புறம் நல்ல காலேஜில் சேர்ந்து மேல் படிப்பையும் நல்லா படித்தான். அப்புறம் நல்ல வேலைக்கும் போனான். அப்புறம் திருமணம் பண்ணிக்கிட்டான். இது எல்லாம் எதற்காக செஞ்சுக்கிறான்? நான் நிம்மதியாக இருப்பதற்காகவும் எனக்கு அதிகபட்சமான இன்பங்களையும் நிம்மதியான வாழ்க்கையும் இது கொடுக்கும் என்ற நோக்கத்தில் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நல்லா வேலைக்கு போய் பொருளாதாரத்தில் மேம்பட்டான். இந்த பொருளாதாரம் எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்திடும், துன்பமான வாழ்க்கையை கொடுக்காது என்று நம்பி அந்த பொருளாதாரத்தில் மேம்பட்டுனான். மேம்பட்டும் அவனால் நிம்மதியாக வாழ முடியுதா அப்படின்னால் வாழ இயலாது. ஏன் வாழ இயலாது அப்படின்னு நீங்கள் பார்த்தீர்களேயானால் அதற்கான வழிமுறைகளை நாம் சரியாக கட்டமைக்கவில்லை. நாம் பொருளாதாரத்தில் மேம்படுறதுக்கு எல்லாம் அடிப்படையான காரணம் நிம்மதிக்காக. ஆனால் பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட்டால் நிம்மதி கிடைக்கும்னு யார் சொன்னா? இப்போ பொருளாதாரத்தில் மேம்பட்டவர்கள் உலக பணக்காரர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க.
அவர்களெல்லாம் நிம்மதியாக இருக்கானா, ஒழுக்கமாக இருக்கிறானா, உண்மையான வாழ்க்கையை வாழ்கிறானா, அவன்லாம் மகானாக போகிறானா, தன்னைத்தான் உணர போகிறானா, மரணத்தை வெல்ல போகிறானா? ஒன்றுமே கிடையாது. அவன் சாக தான் போகிறான். சாகக்கூடிய அவனுக்காக அவன் அவ்வளோ சொத்தையும் சேர்த்து வைக்கிறான். மற்றவர்களுடைய உழைப்பையும் இவன் சுரண்டிக்கிறான். ஒரு தனி மனிதன் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக முடியாது. மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டினால் மட்டுமே இங்கே என்னவாக முடியும்? இங்கே மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக ஆக முடியும். இந்த முதலாளித்துவம்ங்கிறது அதுதான், மற்றவர்களுடைய உழைப்பை சுரண்டுவது. இதை தான் இந்த கார்ல் மார்க்ஸ் வலியுறுத்தினார். ஆனால் அவர் ஆரம்பித்த கட்சியே அந்த கட்சியில் இருக்கிற அந்த உறுப்பினரே மற்றவங்களோட உழைப்பை சுரண்ட ஆரம்பிச்சிட்டான். மற்றவங்களோட உழைப்பை சுரண்டவன் இருக்கான் இல்லையா, அவன் கூட கூட்டணியாக சேர ஆரம்பிச்சிட்டான். இப்போ அவர் என்ன நோக்கத்துக்காக கஷ்டப்பட்டாரோ அந்த நோக்கத்தை அவள் நிறைவேற்றுவதற்கு முயற்சித்தாலும் அவரால் முடியாது. அந்த ஆயுள் பத்தாது. அதற்கப்புறம் வரும் அவருடைய தலைமுறையினர்கள் தான் அதை நிறைவேற்றணும். அது நடக்குமா அப்படின்னால் நடக்காது. ஏனென்றால் அந்த உறுப்பினர்கள் அவர்கள் எல்லாம் ஆசையை அடித்தளமாக கொண்டவர்கள். ஆசையை ஒரு மனிதன் பேராசையாக மாற்றினாலும் சரி, எப்படி மாற்றினாலும் சரி, அவன் ஆசைக்குள் நுழைந்து விட்டாலே அவனால் இந்த சமூகத்தை பற்றிய அக்கறை அவனுக்கு அதிகமாக இருக்காது என்று நம்ம சொல்ல முடியாது. அதிகமாக இருக்காது. அவன் சுயநலமாக தான் செயல்படுவான். ஆசையை நிறைவேற்ற வேண்டுமென்றால் சுயநலமாக தான் செயல்பட முடியும். அப்போ ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி, அவன் நிம்மதியை நோக்கிய அவனுடைய பயணம் இருக்குது. அதுக்காக எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனால் நிம்மதியாக வாழ முடியாதுன்னா வாழ முடியாது. இயற்கையோட தன்மை எப்படி இருக்குது? அது சரியாக தான் இருக்குது. இந்த மனிதர்களுடைய செயற்கை தன்மை, இவன் அபிவிருத்திக்காக, விஞ்ஞான வளர்ச்சிக்காக, தன்னுடைய வாழ்க்கையை சுலபப்படுத்துவதற்காக, வசதிக்காக பலவிதமான தீமைகளையும் இவன் செய்ய ஆரம்பித்து அது எங்கே போய் முடிஞ்சிருக்கு அப்படின்னால், இந்த ஒட்டுமொத்த மனித இனமே நிம்மதியற்ற வாழ்க்கையை வாழ்வதற்கான அந்த வழிமுறையை தான் இங்கே கொடுத்துருக்கு. நான் அடிக்கடி சொன்ன மாதிரி இங்கே மிகப்பெரிய உலக பணக்காரன் தான் உங்களுடைய தலையெழுத்தை எல்லாம் நிர்ணயிக்கிறான். அது எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. அவனுக்கு கையாட்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கையாட்கள் தான் இங்கே இருக்கிற அரசு, அங்கே இருக்கிற அது அரசு, எல்லா அரசும், மத்திய அரசு, மாநில அரசு. நான் என்ன சொல்கிறேன், வெளிநாட்டு கம்பெனிக்காரனை நாம் ஏன் நம் நாட்டில் ஏன் விடணும்? அவனுடைய தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வந்து அமைப்பதற்கான காரணம் என்ன? நம் நாட்டில் தொழில் வளர்ச்சி இல்லையா? இல்லை தொழில் வளர்ச்சியில் நம் மக்கள் ஈடுபடவில்லையா என்றால் அவர்களையே ஊக்கப்படுத்தக்கூடிய தன்மை யாரிடம் இருக்குன்னா அந்த அரசாங்கத்திடம் இருக்குது. மக்களை ஊக்கப்படுத்தணும், விவசாயத்தை ஊக்கப்படுத்தணும். கியூபான்னு ஒரு நாடு, விவசாயத்தை அவன்தான் ஒரு மிகப்பெரிய அவனுடைய முதன்மையான தொழில். அங்கே எது அப்படின்னா விவசாயம். ஆனால் நமக்கு தான் முதன்மையான தொழிலாக அது இருக்கணும். ஆனால் தரிசலாக கிடக்கு ஏகப்பட்ட நிலம். கேட்டால் 100 ஏக்கர் வச்சுருக்கேன், 200 ஏக்கர் வச்சுருக்கேன் அப்படின்றான். அவன்லாம் விவசாயம் பண்ண மாட்டான். நிலமே இல்லாதவன் விவசாயம் இன்னொரு நிலத்தில் பண்ணுறான். அவன்கிட்ட ஆர்வம் இருக்குது. ஆர்வம் இருக்கிறவங்கள்ட்ட அந்த தரிசு நிலத்தை கொடுங்க, அப்போ அவன் சரியாக விவசாயம் பண்ணுவான். இதற்கான திட்டங்கள்லாம் வேணும், இதற்கான வழிமுறைகள்லாம் வேணும். நம் நாட்டு பொருளாதாரத்தை வெளிநாட்டுக்காரன்ட்ட நம்ம ஏன் கொடுக்கணும்? நம் நாட்டோட மக்கள் உழைப்பை
அவன் ஏன் சுரண்டிட்டு விடுறீங்க? அப்போ இதையெல்லாம் சிந்திக்கிற, இதையெல்லாம் நம் மக்களுக்காக நாம் இதையெல்லாம் வழி நடத்துகின்ற நல்ல அரசாங்கத்தை நாம் உருவாக்கணும். முதல்ல சிந்திக்கிற திறன் நிறையா இருக்கணும். இந்த நாடை எப்படி முன்னேற்ற முடியும், எப்படிலாம் செஞ்சால் அந்த நாடு முன்னேறும், நம்ம உழைப்பெல்லாம் யார் சுரண்டா, சுரண்ட யாரை விடக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த இந்தியாவில் பணக்காரர்களே இல்லையா, கோடீஸ்வரர்களே இல்லையானா, ஏகப்பட்ட ஃபேக்ட்ரிகளை, தொழிற்சாலைகளை உருவாக்கக்கூடிய பொருளாதாரம் நாம் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் நிறைய பேர்கிட்ட இருக்குது. நீங்கள் கேட்க போனால் எல்லா அமைச்சர்கிட்டையும் அந்த தகுதி இருக்குது. அவ்வளோ கோடி இந்த மக்கள் பணம் அவங்கள்ட்ட இருக்குது. இப்போ நீங்கள் நல்ல தொழிற்சாலையை நீங்கள் உருவாக்குங்க, இந்த தொழிலாளர்களுக்கு வேலையை கொடுங்க. வெளிநாட்டு கம்பெனிக்காரன் அவன் நாட்டில் தண்ணி இல்லை, அதனால் இங்கே தொழிற்சாலையை கொண்டு வரான். நம்ம பூமியை இங்கே சீர்கேட வைக்கலாம், அவனுக்கு பணம் தானே. நீங்கள் தொழிற்சாலை வருதுன்னு சந்தோஷப்படுறீங்க மக்கள், ஆனால் அந்த பூமியை அழிக்கப்படுகிறது என்ற அந்த உள்நோக்கம் உங்களுக்கு புரியல. ஒரு ஃபேக்ட்ரி அப்படின்னு உருவானாலே அங்கே ரசாயனம் இல்லாமல் இருக்காது, கெமிக்கல் இல்லாமல் இருக்காது. அந்த கெமிக்கலும் ரசாயனமும் இந்த பூமியை என்ன பண்ணும், சீரழிக்கும். அப்படி சீரழிக்கும் வேலையை தான் இந்த வெளிநாட்டுக்காரர்கள் நம் நாட்டில் இருக்கும் சில பேரை வைத்து கொண்டு இதெல்லாம் செய்கிறான். நம்மளுடைய நிலத்தடி நீரை உறிஞ்சிறான், இப்போ ஒரு காலத்தில் நிலத்தடி நீர் இப்போ கீழே இறங்கிக்கிட்டே இருக்குது. இங்கே யாரும் மழை நீரையும் சரியாக சேகரிக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் தருவாயில் எதிர்காலத்தில் நாம் அடுத்த சந்ததியினருக்கு, நம் குழந்தைகளுக்கு எதை விட்டுட்டு போக போகிறோன்னே தெரியல. ஒரு சீர்கேடான ஒரு பூமி, வளமில்லாத ஒரு பூமி, தூய்மை இல்லாத காற்று, இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம விட்டுட்டு போக போகிறோம். ஆனால் அப்படி விட்டுட்டு போக இந்த மக்களை விடக்கூடாது. இவனை திசை திருப்பி இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் தான் நம்ம நிறைய திட்டங்களை, நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். வாங்க எல்லாம் ஒன்றுபடுவோம். நம்ம ஒன்று சேர்ந்து இந்த இயற்கைகளை காப்பாற்றக்கூடிய தன்மை, ஆற்றல்கள் நம்மள்டலாம் இருக்குது. எல்லாரும் விவசாயம் பண்ணணும், எல்லாரும் தனக்கு தேவையான காய்கறிகளை, தனக்கு தேவையானதை நம்மளே என்ன பண்ணணும், பயிர் பண்ணிக்கணும். அதற்கான நிலங்களை நம்ம வச்சுருக்கணும். பாரதி சொன்ன மாதிரி காணி நிலமாவது வச்சுருக்கணும். அங்கே நம்மளே உழணும், நம்மளே எல்லாம் செய்யணும். இப்படி விவசாயத்தில் ஆர்வம் உள்ளவர்களிடம் நிலத்தை ஒப்படைக்க வேண்டும். இதெல்லாம் கவர்மெண்ட் தான் செய்யணும். அந்த மாதிரி சிந்திக்கிற ஆலையை கொண்டு போய் நம்ம உட்கார வச்சுருக்கோமா அப்படின்னா இல்லை. 10% கிடைக்குமா, 20% கிடைக்குமா, எந்தெந்த திட்டத்தை கொண்டு வந்தால் எத்தனை கோடி ரூபா பணத்தை சுருட்டலாம், அப்படி மாதம் எத்தனை அமைச்சர் எத்தனை கோடி ரூபாய் என்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். இப்படிப்பட்ட நடைமுறை தான் இந்த அரசிடம் இருக்குது. அதை தெளிவாக தெரிந்து கொள். எந்த அரசாக இருந்தாலும் சரி, நீங்கள் எத்தனை பேரை ஆட்சியில் வந்து உட்கார வச்சாலும் சரி, அவர்கள் இதை தான் செய்வாங்க. இந்த நாட்டு முன்னேற்றத்தை பற்றிலாம் யாரும் கவலைப்படுற ஆள்லாம் இல்லை. கவலைப்படுற ஆளெல்லாம் சுதந்திர போராட்ட காலத்தில் இருந்தார்கள். அப்போ ஒரு 2-3 முதல்வர்கள் இருந்தாங்க. அவங்க தான் இந்த ஓமந்தூரார், அதுக்கப்புறம் காமராஜர் இருந்தார். காமராஜருக்கு அப்புறம் இந்த தமிழ்நாட்டை முன்னேற்றுவதற்கான எந்த வழிமுறையையும் யாரும் செய்யலை. இந்த நாட்டை முன்னேற்றணும். நான் இலவசம் கொடுக்குறேன், நான் சாப்பாடு போடுறேன், இது செய்கிறேன், அது செய்கிறேன், அதெல்லாம் தேவையில்லை.
நான் வந்து உன்கிட்ட என் சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்க தயாராக இல்லை. அந்த சாப்பாடை தயாரிப்பதற்கான வழிமுறைகளை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அவன் தயாரிச்சுப்பான். அதற்கான விவசாயத்தை அவன் பண்ணிப்பான். அதை இல்லாதவன்ட்ட கொடுங்க, இருக்கிறவன்ட்ட பிடிங்கி இல்லாதவன்ட்ட நிலத்தை கொடுத்தீங்கன்னா அது நடக்கும். அதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் பேச்சளவில் இருக்குது. இதெல்லாம் நடத்தி காட்டணும். அதுக்கு நம்மளுடைய மக்களுடைய ஒற்றுமை தேவைப்படுகிறது. இது இல்லாமல் இங்கே ஒன்றும் முடியாது. அப்போ இந்த உலக பணக்கார முதலாளிகள், அதிகார வர்க்கம் இந்த ஏழைகளுடைய உழைப்பை சுரண்டப்படுகிறது என்பது தான் உண்மை. அப்படி சுரண்டி தான் இவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் சரி, இவன் சாக தான் போகிறான். இவன் சொத்தோ இவன் சேர்த்து வைத்த பொருளாதாரமோ இல்லை பொருள்களோ இவன் கூட போக போகிறது இல்லை. இந்த உண்மை தத்துவத்தை புரியாத நபர்கள் தான் இங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அதிகபட்சமாக. இதை பற்றி யார் விழிப்புணர்வு? எல்லாருமே இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்குன்னா அவனுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். யாருமே இதை பேசுகிறதே கிடையாது. எல்லாமே பொருளாதாரத்தோட மேம்பாடை பற்றி தான் பேசுகிறோம். இந்த வசதி இல்லை, அந்த வசதி இல்லை, இந்த அணிகள் அன்பொருள்கள் போட்டுக்கணும், காரு வாங்கணும், பங்களாவை கட்டணும். என் வாழ்க்கையை எப்படி நேர்மையாக வாழ்வது, என் வாழ்க்கையை துன்பம் இல்லாமல் இன்பமாக எப்படி வாழ்வது, இதற்கான வழிமுறைகளை தானே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் ஆடம்பரமாக வாழ்வதற்கான வழிமுறையை தான் அரசாங்கங்களும் ஊக்குவிக்குது. நீங்களும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்க, சிக்கிக்கிறீங்க. அப்புறம் எனக்கு துன்பம் அதிகமாக இருக்குது, வலிக்குதுன்னா வலிக்க தான் செய்யும். பாவ மூட்டைகள் அதிகமாக சேர்த்திங்கன்னா வலிக்க தான் செய்யும். அப்போ இந்த கேள்விக்குள்ளே நம்ம வருவோம். எவ்வளோ பெரிய பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஏழைகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு துன்பம் என்பது நிரந்தரமானது. ஏனால் அதற்குரிய செயல்பாடுகளை தான் பணக்காரராக இருந்தாலும் ஏழைகளாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட உணவு முறை தான் இந்த நாட்டில் இருக்குது. அந்த உணவு முறையை மாற்றாமல், நம் பாரம்பரிய உணவு முறைகளுக்கு வராமல் உங்களால் நீங்கள் சத்தாகவும் நோய் இல்லாமலும் வாழ இயலாது. நீங்கள் நோய் இல்லாமல் நான் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் எப்படி ஆரோக்கியமாக இருப்பது, நான் எப்படி நிம்மதியாக இருப்பது என்ற வாழ்க்கை முறையை கற்றுக்கொள்ளாமல் பாக்கி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு என்ன பிரயோஜனம் உங்களுக்கு? இப்போ போன ஜென்மத்தில் அவர்கள் ஏதோ ஒரு நன்மை செய்திருக்காருன்னு வச்சுங்க. அவன் கெட்டவனாக இருந்தாலும் கொஞ்சம் பேருக்கு அன்னதானம் போட்டிருப்பான், இல்லை கல்வி இல்லாதவர்களுக்கு கல்வி கொடுத்துருப்பான். அவன் கெட்டவனாக இருந்திருப்பான். ஏதாவது ஒரு நன்மை, அவர்கள் தாய் தந்தையர்களை அவன் கடமைகளை சரியாக நிறைவேற்றியிருப்பான். ஏதாவது ஒரு விதத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் அவன் சில பேருக்கு உதவி செய்திருப்பான். அப்படி செய்திருக்கும்போது அந்த பொருளாதாரத்தை அவன் கொடுக்கும்போது அதே பொருளாதாரம் இந்த ஜென்மத்திலும் அவனுக்கு கிடைத்திருப்பது என்பதுதான் உண்மை. இதையெல்லாம் போன ஜென்மத்தில் நீங்கள் இழந்திருக்கிறீர்களோ அதையெல்லாம் இந்த ஜென்மத்தில் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நல்ல காரணத்துக்காக, மற்றவர்களுக்காக நீங்கள் எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அதற்காக நீங்கள் இந்த ஜென்மத்தில் அங்கே கொடுத்ததை இங்கே பெற்றுக்கொள்வீர்கள். அப்படிதான் இந்த இறைநிலையும் இயற்கை தன்மையும் இருக்குது. அப்போ அங்கே ஒருத்தவன் கெட்டவனாக இருந்தால் இந்த ஜென்மத்திலையும் கெட்டவனாகவே இருக்கணும் எந்த அவசியம் இல்லை. அவன் நினைத்தால் எப்போ வேண்டுமானாலும் மாறலாம். மனநிலை தானே. வான்மீகி மிகப்பெரிய திருடனாக இருந்த ஒரு வான்மீகி ராமாயணம் என்ற மிகப்பெரிய காவியத்தை அவன் படைக்கவில்லையா, எழுதவில்லையா? அந்த ராமாயணத்தில் பலவிதமான சர்ச்சைகள் இருப்பதெல்லாம் அப்புறம், இந்த ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் நீங்கள் தொடாமல் எந்த கதையையும் எந்த காவியத்தையும்
இந்த உலகத்தில் படைக்க முடியாது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய காவியங்களை இந்த 2 பேரும் படைச்சிருக்காங்க. ஒன்று வியாசர், இன்னொருத்தவர் வால்மீகி. மிக சிறந்த படைப்பாளிகள். அந்த வால்மீகி ஒரு திருடன். அவன் மனம் மாறினான். மிகப்பெரிய மகானாக பிற்காலத்தில் அவன் யோகியாக மாறினான். நீங்கள் நினைத்தால் எப்போ வேண்டுமானாலும் நல்லவர்கள் கெட்டவர்களாகவும் கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் மனம் மாற முடியும். மனதையும் மாற்ற முடியும், அறிவையும் மாற்ற முடியும். அதற்கான தன்மை உங்களிடம்தான் இருக்குது. அப்போ நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன செய்கிறீர்களோ அதை சார்ந்த தாய் தகப்பனை தான் தேர்ந்தெடுத்து இந்த ஜென்மத்தில் பிறப்பீங்க. அப்போ இந்த ஜென்மத்தில் கெடுதல் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவன் கெடுதல் பண்ணி மக்களோட சொத்தெல்லாம் அபகரித்து அவன் சொத்தாக சேர்த்துக்கிட்டே இருக்கான். ஆனால் கடவுள் நிம்மதியாக அவனை சந்தோஷமாக தான் வாழ வைக்கிறாரு. ஆனால் நல்லவர்கள் தான் கஷ்டப்படுறாங்க. நல்லவர்களாக இந்த ஜென்மத்தில் இருப்பவர்கள் போன ஜென்மத்தில் சில தவறுகளை செய்திருப்பார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் அவர்கள் இங்கே கஷ்டப்படுவாங்க. இங்கே முழு நேரம் நிம்மதியாகவும் யாரும் இல்லை, முழு நேரம் துன்பப்படும் நிலையிலும் யாரும் இல்லை. முழு துன்பமும் யாருக்கும் கிடையாது, முழு இன்பமும் யாருக்கும் கிடையாது. இது அவரவர்களுடைய வாழ்க்கை முறையை பொறுத்து மாறுபட்டு கொண்டே இருக்கும். அதுக்கு தான் உங்களுக்கு சரியான குரு வேணும். அந்த குரு பேச்சை கேட்கணும். நீங்கள் அந்த சரியான குருவை கண்டுபிடிக்கிறதா இங்கே பெரிய விஷயம். அந்த குருவிடமும் இப்போ நம்ம தற்சார்பு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலங்கள் அவரிடம் இருக்கணும். இல்லாட்டினா அந்த குருட்ட அந்த நிலங்களை பல கோடீஸ்வரர்கள் கொடுக்கணும். அதை ஏழைகளுக்கு அவர் கொடுக்கணும். இப்போ நான் சொல்கிற முறைப்படி இந்த தற்சார்பு கொள்கைக்கு வருவதற்கு எல்லாருக்கும் நிலத்தை கொடுக்கணும். ஒரு காணி அரை காணியாவது எல்லாருக்கும் இருக்கணும். ஒரு குடும்பத்துக்கு அரை காணி இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 1/4 காணியாவது இருக்கணும். இப்படி இல்லாமல் நீங்கள் தற்சார்பு கொள்கைக்கு வர இயலாது. தற்சார்பு கொள்கைக்கு வராமல் நீங்கள் நிம்மதியாக வாழ முடியாது. நீ எங்கே வேணுமோ எப்படி வேணுமோ சம்பாதிங்க. ஆனால் உங்களுக்கு உணவுங்கிறது அத்தியாவசிய தேவை. பணங்கிறது அத்தியாவசிய தேவையா அப்படின்னா அது அத்தியாவசிய தேவையில்லை, அப்பப்போ தேவை. இப்போ நான் சொல்கிற வாழ்க்கை முறைக்கெல்லாம் வந்துட்டீங்க அப்படின்னா பணம்ங்கிறது உங்களுக்கு தேவையாகவே இருக்காது. அதிகபட்சமாக 5% தான் தேவை இருக்கும். நீங்கள் 95% உங்களுக்கு தேவை இருக்காது, பணத்தோட தேவையே இருக்காது. அப்போ இப்போ அவன் சொத்துக்களாக இந்த மக்களுடைய உழைப்பை சுரண்டி அவன் இங்கே வாழறான் அப்படின்னா அவன் நிம்மதியாக வாழ்வான், வாழ்ந்துக்கிட்டே இருப்பான். அவனுடைய மரணம் மோசமாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கை முறைகளில் அவனுக்கு மிகப்பெரிய வியாதி கண்டிப்பாக இருக்கும். அப்படி அவர்கள் கொடுக்க தவறிவிட்டால், இந்த இயற்கை கொடுக்க தவறிவிட்டால் அடுத்த ஜென்மத்தில் மிக மோசமான பிறவியை அவன் எடுப்பான். சில பேரெல்லாம் நம்ம நினைக்கிறோம், இவன் வெறும் துன்பம் மட்டுமே இருக்கே, இவன் வாழ்க்கையில் இன்பமே இல்லையே, முன்னேற்றமே இல்லையே, இவன் மோசமான நிலையில் தானே இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் போன ஜென்மத்தில் அவ்வளோ அநியாயம் பண்ணியிருப்பான். ஆனால் இது எல்லாம் உங்களுடைய எண்ணம், மனம், சிந்தனையை பொறுத்தது. எண்ணம் போல் வாழ்வு. இந்த எண்ணத்தை எப்படி நீங்கள் சுத்தம் செய்கிறீர்களோ, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறீர்களோ அதை பொறுத்து தான் உங்கள் வாழ்க்கை அடுத்த ஜென்மத்தில் அமையும், இந்த ஜென்மத்திலும் அமையும். ஆனால் போன ஜென்மத்து பாவங்களையும் பதிவுகளையும் நீங்கள் இங்கே இறக்கி வச்சு தான் ஆகணும், அதை அனுபவித்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இந்த ஜென்மத்தில் தப்பு பண்ணுறோன்னா அடுத்த ஜென்மத்தில் அவன் மோசமாக இருப்பான். இவனுக்கு இவ்வளோ துன்பம் நடக்குதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அப்படிப்பட்ட ஆள் எல்லாம் இந்த ஜென்மத்தில் கொடூரமாக இருக்கான்ல அவெல்லாம் அப்படி தான் பிறப்பான். இங்கே ஏற்றத்தாழ்வு
இந்த மனிதர்கிட்ட தான் இருக்க தவிர இறைவன்கிட்ட இந்த ஏற்றத்தாழ்வு என்பதே கிடையாது. அவர் ஏற்றத்தாழ்வாக எதையுமே செய்ய மாட்டார், செய்யவும் இயலாது. அது எல்லாம் ஃபிக்ஸடு. இறைநிலை இப்படி தான் இயங்க வேண்டும் என்று அவரே தீர்மானித்து விட்டார். அதை அவராலே மாற்ற முடியாது. இயற்கையெல்லாம் அமைச்சிட்டார், பிரபஞ்சத்தெல்லாம் உருவாக்கிட்டார். அதை திரும்பவும் அந்த செட்டப்பெல்லாம் மாற்றணும் அப்படின்னா முடியாது. அதனுடைய சுழற்சியெல்லாம் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. இந்த உலகம் எப்பொழுது முதலில் அந்த இயக்கங்கள்லாம் எப்படி இயங்க வேண்டும், எப்படி மனிதன் இயங்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று முதலில் அது உருவாக்கப்பட்டதோ, இந்த உலகம் அழியும் வரையில் அந்த நியதிதான் கடைசி வரையிலும் இருக்கும். அதை மாற்ற யாராலையும் முடியாது. இறைநிலையினாலே மாற்ற முடியாது, இறைநிலையினால் மாற்ற முடியாது. ஆனால் இங்கே அதை மாற்றும் வல்லன்மை ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இருக்குது. யார் அந்த நபர் அப்படின்னு கேட்டிங்கனால், நம்ம புகழ்ந்து பேசக்கூடிய, நம்ம அவர்களை பற்றியே நம்ம இந்த உலகத்தில் பிரகடனம் செய்து கொண்டே இருக்கிறோம். யார்? இந்த சித்தர்கள் மகான்கள் நினைத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். அது எப்படி மாற்ற முடியும்? அங்கேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுடைய பாவங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். இந்த இயேசுநாதர் சொன்னார் இல்லையா, உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்து விடுங்கள். உங்களுடைய பாவங்களை எல்லாம் என்னிடம் கொடுத்துவிட்டு, உங்களுடைய பாவ மூட்டைகள் எல்லாம் என்னிடம் அவிழ்த்து வைத்துவிட்டு, இன்றிலிருந்து நீங்கள் நல்லவர்களாக நீங்கள் மாறிவிடுங்கள். மாறுவதற்கு நீங்கள் தயாராக இருந்தால் உங்களுடைய பாவங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் எப்படி சொன்னாரோ, அதே போலவே உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்காக அவர்கள் உங்கள் மீது அக்கறையோ இல்லை பரிதாபமோ பட்டால் அவர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார்கள். அந்த துன்பங்களை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள், எடுத்துக்கொள்வார்கள். அந்த துன்பத்தையும் பாவத்தையும் எப்படி கரைப்பது என்ற சூட்சமம் அவர்களுக்கு தெரியும். அந்த சூட்சமத்தை அவர்கள் பயன்படுத்தி கொள்வார்கள். எப்படி பயன்படுத்தினாலும் அவர்கள் அதனால் அவஸ்தைப்படுவது என்பது உறுதி. அதிலும் மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக அந்த துன்பத்தை அனுபவிச்சே ஆகணும். அப்போ அவர் அனுபவிக்கணும். அவர் அனுபவிக்கலை, அதுக்கு பதிலாக இந்த சித்தர் ஏற்றுக்கொள்கிறார். கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதில் எப்போதுமே இந்த இறைநிலை சமாதானப்படுத்தி கொள்ளாது, இயற்கையும் சமாதானப்படுத்தி கொள்ளாது. கண்டிப்பாக அனுபவிச்சே நீங்கள் ஆகணும். அப்படி இந்த மனிதனை மாற்றக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னால், இந்த இயற்கைக்கு, இந்த இயற்கை சுழற்சியையும் மாற்றக்கூடிய தகுதி சித்தர்களுக்கு இருக்குது. அப்போ இவன் கஷ்டப்பட வேண்டும் என்பது இயற்கையோட சுழற்சி, இயற்கையோட நியதி. அப்போ அதை பிரேக் பண்ணால் தான் அங்கே மாற்ற முடியும். அதை எப்படி செய்வது என்பது அவர்களுக்கே சாத்தியம். அதனால தான் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லோர் மனதை நடுங்க செய்தல் மிகப்பெரிய பாவம். எந்த மகான்களையும் சித்தர்களையும் நீங்கள் தப்பித்தவறி ஏதாவது சொல்லிடாதீங்க, அவங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது பஞ்சமகா பாவத்தில் மிகப்பெரிய பாவம். இந்த நல்லோர் மனதை நடுங்க செய்தல். இப்போ நல்லோர்னா யார்? இந்த சித்தர்களும் மகான்களும். இவர்கள் மட்டுமே தான் முழுமையான நல்லவர்கள். இவர்கள்தான் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து ஜீவராசிகளும் மேலும் அன்பு செலுத்துவதும், அவர்களை அக்கறை செலுத்துவதும், அவர்கள் வாழ வேண்டும் என்று நினைப்பதும் அவர்கள்தான். அப்போ இவர்களை தான் நாம் அணுகணும்.
இவர்களால் தான் இதெல்லாம் மாற்ற முடியும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த பஞ்சமகா பாவத்தை இப்போ இருக்கிற அரசு, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் ஆண்ட அரசு செய்துவிட்டது. இவர்களுடைய குடும்பம் இருக்கு இல்லையா, இவர்களுடைய குடும்பமும் அந்த அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய அவருடைய குடும்பமும் அவர்களுடைய அந்த வகைரா அவர்களுடைய தன்மையெல்லாம் எப்படி மாறப்போகிறது என்பதை நீங்கள் உற்று கவனிங்க. நீங்கள் உற்று கவனித்தீர்களேயானால் நான் சொல்லும் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரியும். சித்தர்களால் என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும். இது எல்லாம் ஒன்றும் ஒரு பேச்சுக்காக சொல்வதில்லை. அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபாலோவர்ஸுக்கு தெரியும். நம்மளுடைய சொல்வன்மை என்பது போலித்தனமான பேச்சுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர்கள் நம்ம கிடையாது. ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அது சொன்னது தான். அதிலிருந்து மாற்றங்கிறது அதிகபட்சமாக இருக்காது. உங்களை வசீகரிக்கும் பேச்சு, உண்மைக்கு புறம்பான பேச்சு அப்படிங்கிறது நம்மள்டெல்லாம் இல்லை. அப்படி இந்த ஜென்மத்தில் மிக மோசமாக இருக்கும் நபர் அடுத்த ஜென்மத்தில் கஷ்டப்படுவார். ஆனால் இந்த ஜென்மத்திலே அவர் மாறிவிட்டால், எந்த அளவுக்கு இந்த மனித இனத்தை அவர் துன்பப்படுத்தியிருக்கிறாரோ அந்த அளவுக்கு திரும்பவும் அதை சரி செய்து விட்டால் மீண்டும் அவர் அதே நல்ல தன்மையில் பிறப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்போ கெடுதல் பண்ணா அப்படின்னா இந்த ஜென்மத்திலே அனுபவிப்பான், அடுத்த ஜென்மத்திலே அனுபவிப்பான். போன ஜென்மத்தில் ஏதோ கொஞ்சம் நல்லது பண்ணாலே அவன் பணக்காரனாக வாழ்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த உண்மையை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். பணக்காரனாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் துன்பங்களும் இன்பங்களும் நிறைந்தது தான் இந்த மனிதனுடைய வாழ்க்கை. அவன் எப்படி வேணுமோ இருக்கலாம். அவன் பணக்காரர்களாக இருப்பதனால் அவனுடைய துன்பம் உங்களுக்கு தெரியல. உங்கள்கிட்ட அவன் சொல்லலை. அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையை பற்றியும் அவர்களுடைய துன்பத்தை பற்றியும். அங்கே சாப்பிடுவதற்கே முடியாது, கஞ்சியை குடிச்சிக்கிட்டு இருப்பான். அவ்வளோ வியாதி இருக்கும், நிம்மதியே இருக்காது. நான் ஏற்கனவே பதிவிட்ட மாதிரி ரோட்டு ஓரமாக வசிக்கிற வீடே இல்லாத ஒரு நரிக்குறவர் கூட்டம், அவன் இருக்கிற நிம்மதியும் அவனுக்குள் இருக்கும் இன்பமும் இந்த உலகத்தில் எந்த மக்களிடமும் இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவன்கிட்ட பாரமே கிடையாது. அவனுடைய தேவைகளே மிக மிக குறைவு. ஆடைங்கிறது எப்பயாவது ஒரு தடவை தான் வாங்குவான். அவனுடைய அத்தியாவசிய தேவையே உணவு தான். அவன்தான் இந்த பறவையோட வாழ்க்கையையும் மிருகங்களுடைய வாழ்க்கையும் சரியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நபர். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ அவன்கிட்ட இருக்கிற நிம்மதி உலக பணக்காரன் இருக்கான்ல, இந்த உலகத்தையே ஆட்டி படைச்சிருக்கான்ல, அவனுக்கு கூட இருக்காது. அவரால் என்ன செய்ய முடியும்? இந்த உலக பணக்காரன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அவனுக்கு 2-3 சந்ததி பிறக்கும். அதுக்கப்புறம் அடுத்த சந்ததி அவனுக்கு குழந்தையே இருக்காது. அவனுடைய சொத்தை பராமரிக்கிறதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. இது எல்லாமே தானாகவே நடக்கும். இங்கே எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்? பொறுமை காத்து பார்த்துக்கிட்டு இருக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் ஏற்றுக்கணும். நீங்கள் இந்த பக்குவத்தில் தான் நீங்கள் இருக்கணும். எப்படி அப்படின்னா, எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தில் நான் இருக்கிறேன். எனக்கு நல்லது வந்தாலும் ஏற்றுக்கிறேன், கெடுதல் வந்தாலும் ஏற்றுக்கிறேன். ஆனால் நான் இன்பமாக வாழ்வதற்கு வழி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. உங்களால் வாழ இயலும். அதற்கான முயற்சியை நீங்கள் செய்யலை. இந்த தற்சார்பு கொள்கைன்னு சொல்கிறேன். அந்த கொள்கைக்கு நீங்கள் வாங்க. நீங்கள் வந்தீர்களேனால் நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்காது. நீங்கள் கோடீஸ்வரனெல்லாம் வாழ முடியாது. நிம்மதியாக வாழலாம், உண்மையாக வாழலாம், இயற்கையோடு இயற்கையாக இசைந்து வாழலாம். எல்லாமே நடக்கும்.
ஆனால் உங்களுடைய அந்த நிலத்தில் கிடைக்கும் அந்த தானியங்களை வைத்து நீங்கள் அதுலேயும் பணம் சம்பாதிச்சு உங்களால் முன்னேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓரளவுக்கு முன்னேறிக்கலாம். ஆனால் நான் வந்து உலக பணக்காரனாக பெரிய கோடீஸ்வரனாக வாழணும் அப்படின்னா அது இயலாது. சரி, அப்படிலாம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? உலக பணக்காரனா உலக கோடீஸ்வரனா வாழ்ந்து என்ன பண்ண போகிறீங்க? அவனும் சாவ தான் போகிறான், இந்த பிச்சைக்காரனும் சாவ தான் போகிறான், இந்த நரிக்குறவர் கூட்டமும் சாவ தான் போகிறான். அவன் நிம்மதியாக வாழ்ந்து இன்பத்தை அதிகமாக அனுபவித்து சாவறான் இந்த நரிக்குறவர் கூட்டம். அவன் பல கோடி பணத்தை சேர்த்து துன்பத்தை அனுபவித்து அடுத்த ஜென்மத்திலையும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் அவன் வாழப்போகிறான். இப்போ இந்த ஜென்மத்தில் நரிக்குறவனாக இருந்தவன் அடுத்த ஜென்மத்தில் மிகப்பெரிய பணக்காரராக இருந்து அவனுக்கும் வாழ்க்கை மாற்றம் நடக்கத்தான் போகிறது. இந்த மாற்றம் என்பது நிரந்தரமானது, மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் இதைதான் தெளிவாக வள்ளலார் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னால், எனக்கு இறைவனிடம் அவர் வந்து கேட்குறார், எனக்கு பிறவா வரம் வேண்டும். சரி, அப்படி பிறக்க வச்சுட்ட, உன்னை மறவா வரம் வேண்டும். உன்னையும் நீ எனக்கு சொல்லி எனக்குள் இருக்கும் இந்த அறிவையும் இந்த யோக நிலையையும் அப்படியே எனக்கு கொடுக்கணும். இந்த அறிவோடையே வச்சுருக்கணும் என்ன அடுத்த ஜென்மத்திலையும். அப்படி பிறந்துட்டேன்னா அடுத்த ஜென்மத்திலையும் ஆசைப்படக்கூடாது. காமம், குரோதம், மோகம், ஆசை, அவா இதிலெல்லாம் சிக்காமல் உன்னையே நினச்சிக்கிட்டு இருக்கணும். இந்த வரத்தை மட்டும் கொடுத்துரு அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டுவார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து இயலாமை என்னென்னா, இந்த ஜென்மத்தில் இறைவன் நம்மளை ஆட்கொள்வாரா மாட்டாரா அப்படின்ற சந்தேகம். அது எல்லாருக்கும் உள்ளது தானே, எல்லாருக்கும் இயற்கையானது தானே. எல்லாருக்கும் எல்லாம் நடந்துருங்கிறது இங்கே ஒன்றுமே கிடையாது. எது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் உங்கள் பாவ புண்ணியத்தை அனுசரித்து நடக்கலாம். நீங்கள் போன ஜென்மத்தில் என்ன பண்ணீங்க, என்ன செஞ்சீங்க அப்படின்ற லிஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கா? இல்லை, அந்த லிஸ்ட்டெல்லாம் மறந்துட்டீங்க. ஆனால் ஆழ் மனதில் இருக்குது. அந்த ஆழ் மனதை தூண்டி அதெல்லாம் உங்களால் தெரிஞ்சிக்க முடியுமா? அதுவும் முடியாது. அதை பற்றியெல்லாம் தெரிந்தவர்கள் இந்த சித்தர்கள், மகான்கள். அப்படி தெரிந்ததனால்தான் அவர்கள் அமைதியாக இருக்காங்க. இந்த அவர்களுக்கு ஏற்படும் இன்பத் துன்பங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் வாழ்ந்துட்டு போகிறாங்க. அவர்களால் இந்த உலகத்திற்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து விட்டு, அவர்கள் என்ன அனுபவிக்க முடியுமோ அதை அனுபவித்து விட்டு, அவர்கள் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்துவிட்டு அவர்கள் வந்து அந்த சமாதி நிலையை அடைகிறார்கள், ஜீவன் முக்தர்களாக ஆகிறார்கள். அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்குது. அப்போ இப்படி தான் இருக்க முடியுமே தவிர இதை மாற்ற வேண்டும் அப்படி என்றால் முடியாது, இயலாது. இது இயற்கையோட நியதி. இது கர்மாவின் அடிப்படையில் தான், உங்களுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் வந்து இயங்கணும். ஆனால் உங்களுக்கு என்ன நினப்பு அப்படின்னா, அவன் பணக்காரனாக இருக்கான், கோடீஸ்வரனாக இருக்கான், அதனால வந்து அவன் வந்து சுபிச்சமாக இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அவனுக்கு இருக்கிற பிரச்சனையும், அவனுக்கு நிறைய பேருக்கு அவனுக்கு குழந்தையே இருக்காது. மணிமேகலையில் சொல்கிற மாதிரி செல்வத்துள் மிகப்பெரிய செல்வம் எது அப்படின்னால் இந்த குழந்தை செல்வம். குழந்தை இருக்காது, குழந்தை சரியாகவே இருக்காது. அப்புறம் 2 சரி இருக்குது அப்படின்னா 2 தலைமுறைக்கு அப்புறம் அடுத்த தலைமுறையில் இருக்காது. நீங்கள் இந்த 3-4 தலைமுறைக்கு மேலே இந்த பாவம் பண்ணவனும் சரியாக வாழ இயலாது. இது மாற்றத்துக்குரியது. இந்த நேரு குடும்பத்தை பாருங்கள். நேரு குடும்பம் எப்படி இருந்த குடும்பம், இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஜெயலலிதாவை எடுத்துங்க, இந்த எம்ஜிஆரை எடுத்துங்க, இவர்கள்லாம் எப்படி வாழ்ந்தவர்கள். இந்த பிர்லா அப்படின்ற ஒரு நிறுவனம் இருந்தது, அந்த மிகப்பெரிய உலக பணக்காரர்கள் ஒருத்தர், அவருடைய குடும்பம். இப்படி நம்ம வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இதை மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு தெரியாததுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை வந்து உங்களால் கிரகிச்சிக்க முடியல.
என்ன அப்படின்னா, இப்படிலாம் அவங்களாம் வாழுறாங்களே, அதெல்லாம் நீங்கள் கவலையப்படாதீங்க. அவர்களுக்கு என்ன நடக்குமோ அது நடந்தே தீரும். இறைவன் நியாயமானவர் அப்படி என்ற உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா அது உண்மையான நம்பிக்கை. அவர் எப்பொழுதும் தவறாக நடப்பதற்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. யாராருக்கு என்னென்ன செய்ய வேண்டும், என்னென்ன கொடுக்க வேண்டும் என்பதை அவர் சரியாக கொடுத்து விடுவார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, நான் சூட்சும தேகத்தில் வாழ்வதற்கு கண்டிப்பாக ஆசைப்படுகிறேன். இந்த உலகம் மோசமான நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. யாருமே நம்ம சொல்கிறத கேட்கல. சித்தர்கள் சொன்னதையும் கேட்கல, பெரிய பெரிய மகான்கள் சொன்னதிலையும் கேட்கல. இந்த முட்டாள்கள் சொன்னதும், இந்த தலைவன் சொன்னதையும், இந்த சினிமாக்காரன் சொன்னதையும் இவன்களை நம்பி போகிற கூட்டம்தான் அதிகமாக இருக்குது. இந்த எல்லா கூட்டமும் எதை நோக்கி பயணம் பண்ணும்? உண்மையை நோக்கி பயணம் பண்ணும், நல்ல மனிதர்களை நோக்கி பயணம் பண்ணும். அப்போ அங்கே அப்படி நடக்கலை நம்ம நாட்டில் அப்படின்னால் இந்த சமுதாயம் இன்னும் சீர்கெடும். இந்த சமுதாயம் மோசமான ஒரு சமுதாயம். கெட்டவனை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்டு இருக்கான். நல்லவர்கள் தான் நல்லவரை நோக்கி பயணம் பண்ண முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். கெட்டவன் நல்லவனை நோக்கி பயணம் பண்ணவே மாட்டான். நல்லவர்கள் தான் நல்லவர்களை நோக்கி பயணம் பண்ணுவார்கள். இந்த நல்லவர்கள் தான் நல்லவர்களிடம் நீண்ட நட்பில் இருக்க முடியும். கெட்டவர்கள் நல்லவர்கள் 2 பேரும் நட்பில் இருக்கும் பொழுது 2 பேருடைய நட்பும் நீண்ட நாள் நீடிக்காது. நல்லவன் எப்பொழுதும் கெட்டவர்கள் கூட அவர்களை சார்ந்து இருக்க மாட்டான். அப்படி அவர்களை சார்ந்து இருந்தால் அந்த கெட்டவனையும் நல்லவராக மாற்றுவான். அப்படி இல்லாட்டினா இந்த நல்லவன் கெட்டவனாக மாறிடுவான். இதுதான் இயல்பு. ஆனால் நல்லவன் கெட்டவனாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகபட்சமாக கிடையாது. அப்படி அவன் மாறுபட்சத்தில் விலகி விடுவான். அந்த கெட்டவனை நல்லவனாக மாற்ற முடியலன்னா அவன்கிட்டேருந்து இவன் விலகிடுவான். எண்ணெயும் தண்ணியும் என்னைக்கும் ஒட்டாது. இந்த நல்லவர்கள் கெட்டவர்களிடம் எப்பொழுதுமே ஒட்டுவதில்லை. நீங்கள் வேண்டுமானால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை பரிசோதித்து பாருங்கள். ஒட்டவே மாட்டான். இந்த நல்லவர்களிடம் அதிகபட்சமான நண்பர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நல்லவன் அவனை போலயே இருக்கணும்னு நினைப்பான், இல்லைன்னா அவனை மாற்றணும்னு நினைப்பான். அப்படி மாற்ற இவனால் முடியாத போதும், அவனால் மாற இயலாத போதும் விட்டு விலகி விடுவான். அங்கே நட்பு நீடிக்காது. இது காலங்காலமாக நம்ம பார்க்குறோம். அதிகபட்சமாக இதை நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். கெட்டவர்கள் கெட்டவர்களை நோக்கி தான் பயணம் பண்ணுவாங்க. இந்த உலகமே இந்த தலைவர்களை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்னால், ஆமாம், அந்த ஆதங்கம் எனக்கும் இருக்குது. ஆனால் கெட்டவனை நோக்கி தானே பயணம் பண்ண முடியும். இதை நான் சொல்வதை விட வள்ளுவன் சொல்லியிருக்கிறான். என்னுடைய சம கருத்தை ஏற்கனவே சொன்ன நம்மளுடைய மூதாதையர் வள்ளுவன் இதை பறைசாற்றியிருக்கான். என்ன அப்படின்னால், அரசன் எவழியோ குடிமக்கள் அவழின்ட்டான். அதை கொஞ்சம் மாற்றி போட்டிருக்கான். அவன் கெட்டவனாக இருந்தால் இவனும் கெட்டவனாக தான், இவன் கெட்டவனாக இருந்தால் அவனும் கெட்டவனாக தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டான். அப்போ அதை தான் வார்த்தையை மாற்றி போட்டு உங்களுக்கு சொல்லிருக்கேன். நம்மளுடைய மூதாதையர்களுடைய கருத்தும் நம்மளுடைய கருத்தும் அந்த மகான்களுடைய சித்தர்களுடைய கருத்தும் ரெண்டும் ஒத்துப்போவதனால்தான் நான் நானாகவே இருக்கேன். நான் அவர்கள் கூட்டத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறேன். அப்படி இல்லட்டினால் என்னால் அப்படியெல்லாம் வாழ இயலாது. உங்களிடம் பொய்க்கதைகளை சொல்லிவிட்டு உங்களை வசீகரிக்கிற மாதிரி, உங்களை உங்களிடமிருந்து ஏதாவது பணத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சிகளை செய்து, ஒரு சூட்சமங்களை செய்து அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்க இயலும். நான் நானாக வாழ இயலாது.
நான் வேறு நிலையில் தான் வாழ இயலும். ஒரு திருடனாக, நயவஞ்சகனாக, பசுந்தோல் போர்த்திய புலியாக இப்படி தான் வாழ்ந்திருக்க முடியும். ஆனால் இந்த சித்தர்கள் கூட்டத்தில், இந்த சித்தர்கள் வழியில் நடப்பவர்கள் அப்படி வாழ இயலாது என்பது தான் உண்மையாக இருக்கிறது. இதை நீங்கள் இப்படி புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவர்கள் எப்பொழுதும் நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால் இருக்கலாம். அவரவர்களுடைய மனநிலையை பொறுத்தது, அவர்களுடைய வைராகியத்தை பொறுத்தது. எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த உலகத்தார் நல்லவனாக இருப்பவன் கெட்டவனாக மாறலாம், கெட்டவராக இருப்பவர்கள் நல்லவராக மாறலாம். ஆகவே நீங்கள் நல்லவர்கள் எல்லாம் கெட்டவர்கள் எல்லாம் நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராக வாழ்கிறார்களே என்று ஆதங்கப்பட வேண்டாம். அவர்களுக்கு உரிய தண்டனை இந்த இறைநிலை வழங்கியே தீரும். நாம் தவறு செய்தாலும் நமக்கு ஏற்ற தண்டனையை அவர் வழங்காமல் விடமாட்டார். இதுதான் இயற்கையோட நியதி. இந்த இயற்கையோட நியதிகளுக்கு அனைவருமே உட்பட்டவர்கள் என்பதை நீங்கள் எப்பொழுதும் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.